தமிழ் பேசும் அனைத்து நல்லவர்களுக்கும் வணக்கம். ஆப்பிள் தரப்புல இருந்து M1 அப்படின்ற ஒரு புது சிப்பை வந்து ரீசெண்டா லான்ச் பண்ணியிருந்தாங்க. பட் இந்த சிப் லேப்டாப்க்காக அவங்க டிசைன் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு சிப். ஒரு மிகப்பெரிய ரெவல்யூஷனை வந்து இது கிரியேட் பண்ண போகுது அப்படின்றது போல தான் நிறைய இடங்கள்ல நிறைய நியூஸ் பேப்பர்ஸ்லயா இருக்கட்டும், நிறைய விதமான மேகசின்லேருந்து யூடியூப் சேனல்லேருந்து எல்லாம் சொல்லியிருந்தாங்க. பட் உண்மையிலேயே இந்த M1 சிப் ஏன் இவ்வளோ அதிகமாக வந்து பேசப்படுது, இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய டெக்னாலஜி என்னன்றதை கொஞ்சம் எளிமையாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்லி நிறைய பேர் இப்போ ரீசெண்டாக கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தை முடிஞ்ச வரைக்கும் எளிமையாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கான ஒரு சின்ன ஒரு முயற்சி தான் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த M1 சிப்பில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்றது முழுமையாக புரியும். M1 இந்த M1 அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்படி எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி இந்த இன்டெல் கம்பெனி கிட்ட இருந்து i9, i5, i7 அப்படின்றதெல்லாம் வந்து ப்ராசஸர் வருது இல்லையா, அந்த மாதிரி ஆப்பிள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா M1 அப்படின்ற ஒரு ப்ராசஸரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு சிப்பை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராசஸர் இதுவரைக்கும் ஆப்பிள் அவங்களுடைய மேக்புக்கில், அதாவது அந்த லேப்டாப்ஸில், அவங்களுடைய ஓன் லேப்டாப்ஸ்ல எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்த அந்த இன்டெல் ப்ராசஸருக்கு பதிலாக இந்த சிப்பை தான் நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய கிளைமை வச்சு உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. அதனால தான் இது இவ்வளோ பெரிய ஒரு டிபேட்டை வந்து உருவாக்கியிருக்கு. ஒரு இன்டெல் சிப்பையே ரீப்ளேஸ் பண்ற அளவுக்கு இந்த M1 சிப் இருக்குன்னா இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசங்கள் என்ன, அதை தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஃபர்ஸ்ட் இந்த இன்டெல் அப்படின்ற இந்த பர்டிகுலர் சிப்புக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கலாம். இந்த ப்ராசஸருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள், இதில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எக்கச்சக்கமான ப்ராசஸர் இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சு நீங்க இன்டெல்ல என்னென்னலாம் ப்ராசஸர் பார்க்குறீங்களோ எல்லா ப்ராசஸருக்கும் பின்னாடியும் பார்த்தீங்கன்னா x86 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆர்கிடெக்சர் இருக்கு. ஆனால் இந்த M1 சிப்புக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆர்கிடெக்சர் பார்த்தீங்கன்னா இது ARM அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆர்கிடெக்சரை தான் யூஸ் பண்றாங்க. சிம்பிளாக சொல்ல போனால் இந்த மேக்புக்லையும் ஐஃபோன்லையும் ரெண்டுத்துலையுமே யூஸ் பண்ணக்கூடிய இந்த ப்ராசஸர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சேம் ப்ராசஸர் டெக்னாலஜியை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா இன்றைய காலகட்டத்தில் நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த ஐஃபோன், நம்ம கிடையாது, இந்த ஐஃபோனில் வரக்கூடிய சிப் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த A14 பயோனிக், அந்த சிப்பும் இந்த M1 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சிப்புக்கும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா வேர் அப்படின்றது ஒன்று தான். அதாவது DNA கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான DNA தான். அதனால தான் ரெண்டுமே கிட்டத்தட்ட சிமிலர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ உங்களுக்கு சந்தேகம் வரலாம், ஒரு ஐஃபோனை பவர் பண்ணுற அந்த சிப்பால ஒரு லேப்டாப்பை பவர் பண்ண முடியுமா, ஒரு கம்ப்யூட்டரை பவர் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா, இது பின்னாடி யூஸ் பண்ணக்கூடிய அந்த ப்ராசஸிங் டெக்னாலஜி ஒரே மாதிரி இருந்தாலும் இது கம்ப்ளீட்டாக ஒரு ப்ராசஸர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிசிக்கோ ஒரு லேப்டாப்க்கோ எப்படி இருக்கணுமோ அதற்கு தகுந்தாற் போல தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் சிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு 5 நானோமீட்டர் சிப். எஸ், இன்னைக்கு தேதியில் ஒரு சில ப்ராசஸர் மட்டும்தான் இந்த 5 நானோமீட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டெக்னாலஜி வந்து பில்ட் ஆகிருக்கு. அதில் இதுவும் ஒரு முக்கியமான ஒரு ப்ராசஸர் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் கிடையாது, இந்த M1 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ப்ராசஸரில் கிட்டத்தட்ட 16 பில்லியன் டிரான்சிஸ்டர்ஸ் இருக்கிறதாவும் சொல்றாங்க. சரி, இப்போ இந்த சிப் செட்டை பற்றி பார்க்கணும்னா இந்த சிப் அப்படின்றது பார்த்தீங்கன்னா மொத்தமாக இது ஒரு 8 கோர் சிப். எஸ், எத்தனை கோர்ஸ் இருக்குன்றது நம்ம நார்மலாக எல்லா ப்ராசஸர்லையும் பார்ப்போம் இல்லையா, இதுலேயும் 8 கோர்ஸ் கொடுத்துருக்காங்க, 4 ஐ கோர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து பெர்ஃபார்மன்ஸ் அதிகமாக வந்து உங்களுக்கு கொடுக்கறதுக்கான ஒரு கோர்ஸ், பவரும் வந்து அதிகமாக எடுக்கும், எஃபிஷியன்சி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இதுலேயே 4 பவர் எஃபிஷியன்சி கோர்ஸும் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் டாஸ்க் இது எல்லாத்துக்குமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பேட்டரியை ரொம்ப கம்மியாக தான் வந்து யூஸ் பண்ணும். ஸோ மொத்தம் 8 கோர். இதுலேயும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3.2 GHz கிளாக் ஸ்பீடை கொடுத்துருக்காங்க, 12+4 MB கேஷ் மெமரி கொடுத்துருக்காங்க. ஸோ 12 MB கேஷ் மெமரி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹை பர்ஃபார்மன்ஸ் கோர்ஸ் இருக்கு இல்லையா, அதற்காக. அந்த 4 MB கேஷ் மெமரின்றது இந்த லோ பர்ஃபார்மன்ஸ் இருக்கு இல்லையா, அதற்கான. பேசிக்கலி சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லணும் அப்படின்னா, ரொம்ப அதிகமாக வெயிட் எல்லாம் தூக்கி பயங்கரமான சண்டெல்லாம் போடுறவங்களுக்கு அந்த 12 MB வந்து வச்சிருக்காங்க. சின்னதாக ஓடுறது எடுக்கிறது சின்ன வேலை பண்ணுறவங்களுக்காக அந்த 4 MB வச்சிருக்காங்க. இன்டெலே நல்லா தானே போயிட்டு இருந்தது, இதை எடுத்துட்டு M1 கொண்டு வரதுக்கான காரணம் என்ன நிறைய பேர் யோசிப்பீங்க. ஸோ ஒரு சில காரணங்கள் இருக்குது, நான் என்னன்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா, ஆப்பிள் இன்டெலை டிச் பண்ணி தான் அவங்க ஐஃபோனில் அவங்களுடைய ஓன் சிப்பை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இத்தனை காலங்களாக. ஸோ இப்போ லேப்டாப்லையும் இதை பண்ணுவதன் மூலியமாக மொத்த கண்ட்ரோலும் அவங்ககிட்டே இருக்கும். ஸோ அவங்களுக்கு எப்பெல்லாம் ஒரு புது லேப்டாப் லான்ச் பண்ணணும், ஒரு புது அப்டேட் பண்ணணும், எந்த மாதிரி கொண்டு வரணும்னு நினைக்க முடியுதோ அவங்க அது கொண்டு வருவாங்க. பட் இன்டெல் கிட்ட இருக்கும்போது என்ன பிரச்சனைனா, அவங்க எப்படி தோணுதோ அவங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்னவோ அது பிரகாரம் தான் வந்து போகணும். ஏதாச்சும் ஒரு பக் இருக்கிறனாலும் அவங்க கூட சேர்ந்து தான் வந்து பண்ண வேண்டியதாக இருக்கும். கண்ட்ரோல் ஆப்பிள் கிட்ட இருக்காது. ஸோ இதை தான் அவங்க ஐஃபோனில் வந்து பிரேக் பண்ணாங்க, சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருக்காங்க. இதையே தான் இப்போ அவங்க பிசி செக்மெண்ட்லையும் பண்ணுறதுக்கான ஒரு பிளான் இருக்காங்க. ஸோ இது ஒரு செக்மெண்ட். இன்னொரு செக்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டு டெக்னாலஜி, இந்த M1க்கு பின்னாடி இருக்கக்கூடிய டெக்னாலஜியும் இந்த இன்டெல் சிப்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, ப்ராசஸர் இருக்கு இல்லையா, இதுக்கு பின்னாடியும் ஒரு சில டெக்னாலஜி இருக்கு. அது என்னன்றதை சொல்கிறேன். ஸோ பேசிக்காக எந்த ப்ராசஸர் ரன் ஆகணும்னாலும் அதுக்கு ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து நம்ம பாஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கிருந்து நம்ம ஒரு ஃபைலை காப்பி பண்ணுறோம்னா அதுக்கு நிறைய விதமான இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து போகும். ஸோ ரொம்ப டெக்னிக்கலாக போகல, சிம்பிளாக உங்களுக்கு புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.
ஸோ இப்போ அந்த x86 ஆர்கிடெக்சர் இருக்கு இல்லையா, இந்த இன்டெல் சம்மந்தப்பட்ட ஆர்கிடெக்சர், ஸோ இது எப்படி பில்ட் ஆயிருக்குன்னா பின்பக்கமாக இது வந்து காம்ப்ளெக்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் செட் கம்ப்யூட்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய சிஸ்க் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டை தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இந்த சைடு நம்ம M1 சிப்பை பார்த்தோம்னா இது இந்த ARM இருக்கு இல்லையா, இந்த ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணும்போது இதுவங்க ஃபாலோ பண்ணுறது ரெடியூஸ்டு இன்ஸ்ட்ரக்ஷன் செட் கம்ப்யூட்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய RISC அதை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ரெண்டுத்துக்குமே இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் என்னன்றது உங்களுக்கு அதோடைய பேர்லேயே வந்து வித்தியாசம் தெரிஞ்சிடும். இது ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கும். ஒவ்வொரு ஸ்டெப்புக்குமே ஒவ்வொரு ப்ராசஸருக்குமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டெப்பாக அந்த எக்ஸிக்யூஷன் வந்து ஆகும். ஸோ அதனால தான் இது ரொம்ப டைமும் அதிகமாகும். அவ்வளோ டைம் அதிகமாகும் போது அதுக்கு தேவையான பவரை வந்து ஃபுல்லாக வந்து ஜென்ரேட் பண்ணும். அந்த அளவுக்கு பவர் எடுக்கும்போது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக ஹீட் அதிகமாக ஜென்ரேட் ஆகும். ஸோ இது எல்லாமே இந்த இன்டெல் ப்ராசரில், இந்த x86 அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராசரில் அந்த ஹீட் அதிகமாக வருதுன்ற காரணத்தினால தான் நம்ம ஏசி யூஸ் பண்ணுவோம், ஃபேன் யூஸ் பண்ணுவோம், உள்ள நல்ல கூலர்ஸ் எல்லாம் வந்து போடுவோம். பட் இந்த சைடு ரெடியூஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் செட், ஸோ இருக்கிறதுல ரொம்ப மினிமமான இன்ஸ்ட்ரக்ஷன் செட் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். அந்த காரணத்தினால உங்களுக்கு ஹீட்டும் கம்மியாக இருக்கும், ஃபேனுடைய அவசியம் அங்கே இருக்காது. இதனால அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்டெல் சிப்புக்கு தேவையான பவர் அளவுக்கு இதில் தேவை கிடையாது. ஸோ இது வெறும் 10 வாட் பவர் இருந்தாவே போதும், இந்த M1 சிப் வந்து ரன் ஆகிடும். பேட்டரி லைஃப் ரொம்ப அதிகமாக வந்து வரும். பிகாஸ் அதிகமான பவர் தேவையில்லை இல்லையா, அதனால லேப்டாப்லாம் யூஸ் பண்ணும்போது பேட்டரி லைஃப் சும்மா சூப்பராக வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் பர்ஃபார்மன்ஸும் ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வரும். ஸோ இப்போ நம்ம நிறைய விதமான பெஞ்ச்மார்க்ஸ் எல்லாம் வந்து பார்த்துருக்கோம். சிங்கிள் கோர் பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் M1 எல்லா கிரேட்டஸ்ட் பிசி சிப் எல்லாம் வந்து பீட் பண்ணிடுச்சு அப்படின்ற போலலாம் நிறைய இடங்களில் சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ இது ஓரளவுக்கு உண்மையாகவே இருந்தாலும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக பிசிக்காகவே பில்ட் பண்ணக்கூடிய ஒரு சில சிப்பெல்லாம் இது அந்த அளவுக்கு பீட் பண்ணாது. பிகாஸ் அதோடைய டெடிகேட்டட் பர்ஃபார்மன்ஸே அதுக்காக தான் வந்து வச்சிருக்காங்க. பட் இதோடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த அளவுக்கு இருக்குது. பட் மெயினான ஒரு விஷயம் என்னென்னா, இவ்வளோ கம்மியான ஒரு யூசேஜில் ரொம்ப காம்பேக்டாக டிசைன் பண்ண ஒரு சிப் இந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுதுன்றது தான் ஒரு மிகப்பெரிய லீப்பாக வந்து நான் இங்கே வந்து பார்க்குறேன். இது இப்போ இல்லாட்டியும் போகவே வந்து ஒரு மிகப்பெரிய ரெவல்யூஷனை கண்டிப்பாக வந்து ஏற்படுத்திடும். இந்த எம்முடைய தாக்கமே இப்போ வேற லெவலில் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து 4K வீடியோலாம் எக்ஸ்போர்ட் பண்ணும்போதெல்லாம் ஒரு பெரிய கம்ப்யூட்டருக்கும் இதுக்குமே வந்து டிஃபரன்ஸ் கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட சிமிலராக இருக்கு. 1.5 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா கம்ப்யூட்டருக்கும் 86,000 87,000 ஸ்டார்டிங் ஆகுது. அது அதே பிரைஸ்ன்னு சொல்ல, இல்லை 1,20,000 கூட வச்சுக்கோங்களேன். பாதிக்கு பாதி விலை இல்லை, ஈக்குவலாக இருக்கக்கூடிய விலையில இது இந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குதுன்னா இதை இன்னும் நல்லா வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ அந்த அளவுக்கான டெக்னாலஜியுடைய கேப்பபிலிட்டிஸ் இன் ஃபியூச்சரில் வந்து இது நல்லா வந்து விரிவுபடுத்துறதுக்கான வாய்ப்புகள் இதில் நிறைய இருக்கு. இன்னொரு பெரிய வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இது மொபைல் யூஸ் பண்ணக்கூடிய அதே சிப் மாதிரி தான் சொல்லிட்டேன் இல்லையா. இது வந்து ப்ராசஸர் அப்படின்றத விட இது SOC அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம மொபைல் எப்படி SOCன்னு சொல்லுவோமோ அந்த மாதிரி தான். ஒரே சிப்பில் மேக்ஸிமம் நமக்கு தேவையான எல்லா விதமான விஷயங்களுக்கும் ஜிபியும் அதிலே இருக்கும், ரேமும் வந்து அதிலே இருக்கும், நியூரல் ப்ராசஸிங் யூனிட்டும் வந்து அதிலே இருக்கும், இன்புட் அவுட்புட்கான தேவையான எல்லா விதமான இன்ஸ்ட்ரக்ஷன் கிட்டத்தட்ட அதிலே வந்து கொடுத்துருப்பாங்க. பட் இதுவே நம்ம ஒரு பிசியில் பார்த்தோம்னா தனித்தனியான காம்பவுண்ட்ஸ் அங்கங்கே வச்சிருப்பாங்க, சைஸும் பெருசாக இருக்கும் இல்லையா. ஸோ மிகப்பெரிய டிஃப்ரென்ஸ் இதுதான். இதனால தான் இது லேப்டாப்ஸ்க்கு இன்னைக்கு கரெக்டாக வந்து ஃபிட் ஆகுது. மேபி இதோடைய அடுத்த ஜென்ரேஷன் அவங்க கொண்டு வரும்போது இந்த பர்டிகுலர் M1 சிப் பார்த்தீங்கன்னா 8 கோர் ப்ராசர்னு சொல்லியிருந்தேன்ல, அடுத்தது 10 கோர் கொண்டு வரலாம், 16 கோர் வரலாம், 32 கோர் வரலாம். அப்படிலாம் வரும்போது அதற்கு தகுந்தாற் போல் அதில் இன்னும் என்னென்ன விஷயங்கள்லாம் உள்ளே கொண்டு வராங்களோ அப்போது பிசிக்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் பயங்கரமான ஒரு விஷயங்களை வந்து கொண்டு வரும். பிகாஸ் ஒரு ஃபேனே இல்லாமல் இன்னைக்கு ஒரு மேக்புக் ஏரில் ஒரு பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக கொடுக்கக்கூடிய அளவில் ஒரு சிப்பை வந்து இவங்களால் டிசைன் பண்ண முடியும்னா, அதற்கேற்ற மாதிரி சாஃப்ட்வேரையும் கம்பேட்டபிள் பண்ண வைக்க முடியும்னா இது இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண வைக்க முடியும். இதுதான் ஆப்பிள் செய்த ஒரு மிகப்பெரிய விஷயம். பட் இவங்க தான் இதை ஃபஸ்ட்டு பண்ணாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இது ஏற்கனவே வந்து மைக்ரோசாஃப்ட்டும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களே வந்து ஏற்கனவே ஒரு தடவை ட்ரை பண்ணாங்க இந்த ARM ஆர்கிடெக்சர் வச்சு. ஸோ இப்போ திரும்ப அதை கொஞ்சம் வந்து ஃபார்மலைஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் நல்லா பாலிஷ்டாக கொஞ்சம் பக் எல்லாம் கிளியர் பண்ணி ஒரு பர்ஃபெக்டான ஒரு காம்போ எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஆப்பிள் கொண்டு வரும்போது மற்றவங்க இன்னும் கொஞ்சம் அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அதனால தான் இது ஒரு மிகப்பெரிய விஷயமா பேசப்படுது. ப்ளஸ் இந்த M1 சிப்பில் ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க A14 பயோனிக் இந்த iOSல iPadல யூஸ் பண்ணக்கூடிய அதே மாதிரியான ஒரு ப்ராசஸிங் யூனிட் தான் இதுலேயும் இருக்கு இல்லையா. ஸோ அந்த பின்னாடி இருக்கக்கூடிய ஆர்கிடெக்சர், அதனால அந்த ஆப்ஸ் எல்லாமே டேரெக்டாக இதுலேயும் கம்பேட்டபிள் ஆகிற மாதிரி நாங்கள் வந்து கொடுக்க போகிறோம் அப்படின்றது போல் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப் டெவலப்பர்ஸ்க்கு எல்லாமே, சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறவங்க எல்லாருமே iOSக்கு ஒன்று, ஆண்ட்ராய்டுக்கு ஒன்று, இந்த மாதிரி தனித்தனியாக பண்ணாமல் இனிமேட் ஒரு ஆப்பை டெவலப் பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பிசிக்கும் வந்துடும், லேப்டாப்க்கும் வந்துடும், iOSக்கும் வந்து போட முடியும், ஐஃபோனுக்கும் வந்து போட முடியும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக வந்து பண்ண போகிறாங்க. ப்ளஸ் இவங்க ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா இப்போது டூல்ஸ் எல்லாம் நிறைய வந்து வச்சிருக்காங்க. ரொசெட்டா 2 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டூல் இருக்குது. ஸோ இதன் மூலியமாக ஏற்கனவே இருக்கக்கூடிய ஆப்ஸை வந்து நீங்கள் அழகாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு M1 சிப்புக்கு கம்பேட்டபிள் ஆகிற மாதிரி மாற்ற முடியும்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் அதுக்கு டெவலப்பர்ஸ் எல்லாம் இன்னும் முன்னாடி வரணும். ஸோ இது வந்து இதில் சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள் ரொம்ப லென்த்தியாக போயிடுச்சுன்னு நினைக்கிறேன், சிம்பிளாக சொல்கிறேன்னு வந்துட்டு. பட் இருக்கக்கூடிய விஷயங்கள் அது நீங்கள் எல்லாமே தெரிஞ்சு
வச்சுக்கணும்ல. ஆப்பிள் ஒண்ணு கொண்டு வந்துட்டாங்க, அதனால அது பயங்கரம் சூப்பர் அப்படி இப்படின்லாம் வந்து கிடையாது. பட் ஒரு நல்ல விஷயம் தான். அவங்க நல்லா கொண்டு வந்திருக்காங்க. இன்னும் நல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணா வேற லெவல்ல இருக்கும். ஒரு நல்ல காம்படிஷன் போயிட்டு இருக்கு. பிகாஸ் இத்தனை நாள் இன்டெல் என்று அப்படின்னு மட்டுமே இருந்தது. இப்போ ஏஎம்டி வந்தாங்க. இப்போ ஏஎம்டிக்கும் இன்டெலுக்குமே ஒரு மிகப்பெரிய காம்படிஷனா இந்த மாதிரி M1 சிப், இந்த மாதிரி ARM பேஸ்ட் ஆர்கிடெக்சர்ல வரக்கூடிய சிப் எல்லாம் இருக்கிறதுனால இன் ஃபியூச்சர்ல நம்ம லேப்டாப்ல இருந்து மற்ற எல்லா விஷயங்களும் பார்க்கும்போது நல்ல பெர்ஃபார்மன்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு லேப்டாப்பையோ ஒரு பிசியோ வாங்குறதுக்கு நமக்கு அந்த அளவுக்கு ஹீட் ஜென்ரேட் ஆகாமையும் சரி, பவர் கம்மியாக யூஸ் பண்ணுறதுக்கும் சரி, ஒரு பெர்ஃபெக்டான ஒரு காம்போவாக நம்ம பிசியை வாங்குறதுக்கு ஒரு கரெக்டான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அவ்வளோதான் நண்பர்களே, இந்த ஆப்பிள் M1 சிப்பை பற்றின முழுமையான விஷயங்கள் என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். அஃப்கோர்ஸ் எனக்கு தெரியும் இந்த வீடியோ எத்தனை பேர் ஷேர் பண்ணுவீங்க, எத்தனை பேர் பார்ப்பீங்கன்றது எனக்கு சத்தியமாக வந்து தெரியல. நம்ம ரொம்ப ஃபேன்சியான வீடியோஸ் அந்த மாதிரி இந்த மாதிரி எல்லாம் போட்டால் தான் அதிகமாக ஓடும். பட் இந்த மாதிரி டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோவை எக்ஸ்பிளைன் பண்ணாமல் ஒரு வீடியோ நம்ம போட்டோன்னா யூஸே கிடையாது. கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப எளிமையாக உங்களுக்கு புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். நான் சொன்னது 100% கரெக்டாக இருக்கும் அப்படின்னு கிடையாது, ஒரு 99% இருந்திருக்கும். உங்களுக்கு புரியறதுக்காக கொஞ்சம் எக்ஸாம்பிள் மாற்றி சொல்லியிருப்பேன். பட் மேக்ஸிமம் இன்ஃபர்மேஷன் கரெக்டாக தான் வந்து இருக்கும். புரிஞ்சிருக்கு, பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோ மறக்காம உங்க நண்பர்கள்கிட்ட ஷேர் பண்ணுங்க. அண்ட் அது மட்டும் கிடையாது, லைக் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் அதிகமாக வந்து பார்க்கும்போது, அதிகமாக உங்களுடைய ஃபீட்பேக்ஸை கொடுக்கும்போது, நிறைய பேர் அதை வந்து ரசிக்கும் போது மட்டும் தான் என்னால் இன்னும் இந்த மாதிரி வீடியோஸை நிறைய கொண்டு வர முடியும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி.